ஃபோனில் லிஸ்ட்டை கொடுத்தா திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதம் நானே போய் லிஸ்ட்டை கொடுத்தேன். ஏற்கனவே 2 மாதம் பேமெண்ட்டு பேலன்ஸ் இருக்கு. அதுவும் 50,000 ரூபா பெண்டிங் இருக்கு. அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கடைக்காரர் ரொம்ப கராரா பேசிட்டாருங்க மேடம். என் கழுத்துல இருக்கிறத என் அம்மா வீட்டு நினைவா என்கிட்ட இருக்கிறத வித்துடலான்னு எப்படிங்க மனசார சொல்றீங்க? பாத்தியா, 50,000 ரூபாய் ஒரு டோனர் அனுப்பியிருக்காரு. உன் செயின் உன்கிட்டே இருக்கட்டும். 50,000 வந்தது நல்லதுதான். உங்களுக்கே தெரியும் இது தற்காலிக தீர்வு. ஊட்டியிலிருந்து மோசஸ் போன் பண்ணான். சீசன் ரொம்ப சூப்பரா இருக்கான். நீயும் போனாவும் ஒரு 10 நாளைக்கு ஊட்டிக்கு போயிட்டு வாங்களேன். 10 நாளா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நாளையிலேருந்து தினமும் காலையில் எல்லாருக்கும் டிஃபன் வேண்டாம், கஞ்சி மட்டும் போதும். அதே போல் ராத்திரியில் பாலும் வேண்டாம். பாலா மேடம், எல்லாரும் இங்க வர சொல்லுங்க. இதோ வர சொல்லுமா. சண்முகம் சார், ஓவியர், ருக்பாட்டிமா எல்லாம் வாங்க. சந்தாமா, லட்சுமி வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. அம்மா வந்திருக்காங்க. இங்க தங்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதாவது குறை இருக்கா? ஏதாவது குறையா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா பேசலாம். நீங்களாவே ஒரு முடிவு எடுக்கிறது சரியில்லை. மேடம், இங்க எல்லாரும் தாயா பிள்ளையா தான் இருக்கும். பிரச்சனையை தப்பா யாரோ உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க தப்பா யாரும் சொல்லல. மெனுவை பத்தி நீங்க என்ன ஆர்டர் போடுறது? நாங்க என்ன மெனுவை பத்தி ஆர்டர் போடுறது? காலையில டிஃபன் வேண்டாம், கஞ்சி போதும். ராத்திரி பால் வேண்டான்னு நீங்க ஏன் சொன்னீங்க? இது நிர்வாகத்துல தலையீடு இல்லாம வேற என்னவா? ஐயோ அம்மா, இந்த ஹோமுக்கு வந்த பிறகுதான் 3 வேளை சாப்பாடே நான் பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம பசியோட வேதனை என்னன்னு அறிஞ்சவமா நான். இந்த ஹோமுக்கு நான் வராம இருந்திருந்தா என்ன புதைச்ச இடத்துல பெரிய மரமே முளைச்சிருக்கும்மா. நான் இப்படி இங்க உங்க முன்னாடி நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேம்மா. இங்க எங்களுக்கு மட்டும் இல்ல, இருக்கிற யாருக்கும் எந்த குறையும் இல்ல தாயி. வயிறும் மனசும் நிறைவா இருக்குமா. நேரம் போக வெட்டி அரட்டை அடிக்காம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா என்னன்னு நாங்களே எங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டோம். அதுக்கு பதிலும் கிடைச்சது. அதோட நிக்காம காலையில டிஃபன் வேணாம், கஞ்சி போதும், நைட்டு பால் வேணாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் செலவை குறைக்கத்தான் சொன்னமே தவிர நிர்வாகம் தலையீடுன்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வேண்டாமா. அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க செய்ய நினைச்சது நல்ல விஷயம்தான். ஆனா அது நீங்க குறைத்தி இருக்கிற மாச கூட்டத்துல சொல்லிருக்கலாம். மனோஜ் சார் கிட்ட பேசிருக்கலாம். நீங்க அனுமதி தரணும். எங்களுக்கு மனசாட்சி இருக்கே. கிடைக்கிறத தின்னுட்டு வெறுமனே தூங்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களோட நாங்களும் விழிப்பா இருக்கணும்னு விரும்புறோம். நாங்க வரோம்மா.
ஒரு இல்லம் இல்லமா இருக்கிறது அங்க இருக்கிற மனுஷங்களை வச்சுதானே எனக்கு புரிய வச்சுட்டாங்க. நான் தான் நிர்வாகம் அது இதுன்னு பேசி ஓவியர் மனசை கஷ்டப்படுத்திட்டேனோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு மனோஜ். ஹோம்ல நிதி நெருக்கடிங்கிறது நிர்வாகத்தோட பிரச்சனை. இது எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சுது? நீங்க எதுவும் சொன்னீங்களா? நான் ஏன் சார் இதை சொல்ல போறேன்? சத்தியமா இதை பத்தி யார்கிட்டையும் பேசல, பேசவும் மாட்டேன். அப்புறம் எப்படி ஓவியர் காலையில எங்களுக்கு டிஃபன் வேண்டாம் கஞ்சி மட்டும் போதுன்னு சமையல்காரர்கிட்ட சொன்னாரு? அது எனக்கு தெரியல சார். சரி, மளிகை கடைக்கு பேமெண்ட் பண்ண முடியலங்கிறத நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? இங்க நடக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மேடம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி கிரைசிஸ் வர்றப்போ அந்த பிரச்சனைய மருமகிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லணும். இது என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா? சரிங்க சார். வாங்க. என்ன ஓவியர ரொம்ப சீரியஸா இருக்கீங்க போல இருக்கு. எனி ப்ராப்ளம்? ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என்னோட வரணும். நீங்க போங்க. பாலா சார் வாங்க. இந்த பக்கம் பாரு. அதான். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா வந்திருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. ஓவியர பெரிய சாதனையே நடந்திருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் ஒரு ஓவியன். நான் ஓவியங்களை வரையறேன். ஆனா இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது செய்யணும் முடிவெடுத்து ஒத்துமையா இந்த பொம்மைகளை மலர் கொத்துக்களை செஞ்சிருக்காங்க பாருங்க. இதுதான் சாதனை. இவங்களுக்காக ஒரு கிளாப் கொடுங்களேன். ஸ்கூலுக்கு போற சின்ன குழந்தை கவிதா சும்மா இருக்கல. ஸ்கூல்ல இருந்து வந்து இந்த சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எங்க கவிதா? ஆளையா காணோம். கவிதா ஸ்கூலுக்கு போயிருக்கா மேடம். நீங்க தங்க இடம் தந்து சோறு போட்டு ஆதரிக்கிறீங்க. நாங்க சும்மா வெட்டியா நேரத்தை வீணாக்காம எங்களால முடிஞ்சதை செஞ்சு அதை வித்து இதுல வர வருமானத்தை இந்த அன்பு இல்லம் பொதுவான சின்ன செலவுகளுக்கு எடுத்துக்கணும். கடுகளவு உதவிதான். ஆனா இதுல எங்களுக்கு மன நிறைவு இருக்கு. ஓவியர் செய்யற செயல்களும் இந்த ஓவியங்கள் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. உங்க ஒவ்வொருத்தரையும் நான் பாராட்டுறேன். இங்க தங்கி இருக்கிற ஒவ்வொருத்தரோட பின்னாலேயும் ஒரு சோகமான பிளாஷ்பேக் இருக்கு. ஆனா அந்த விதியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காம விதி வழிதான் வாழ்க்கைன்னு உங்களை சுருக்கிக்காம கடவுளை நம்பு, அதே நேரத்துல மறக்காம உன்னுடைய ஒட்டகத்தையும் கட்டி வைன்னு நபிகள் பெருமான் சொன்ன மாதிரி ஒரு புதிய விதிகளை உருவாக்கி இருக்கிற உங்க எல்லாரையும் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். உங்க ஆர்வம், உழைப்பு, முயற்சி எல்லாமே நல்லா இருக்கு. இதை நான் மார்க்கெட்டிங் பண்ண முயற்சி பண்றேன். ஆனா வர வருமானம் உங்களோட சேமிப்பா உங்க பேர்ல பேங்க் அக்கவுண்ட்ல போடப்படும். எங்க நிர்வாக குழு இதுக்கு ஒத்துழைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இனிமே இந்த மாதிரி பொருட்களை செய்ய தேவைப்படுற மூல பொருட்களை அன்பு இல்ல உங்களுக்கு தரும். அந்த பொருளுக்கு உண்டான காசை மட்டும் உங்க உழைப்புல கிடைக்கிற லாபத்துல கொடுத்தா அதுவே போதும். மிச்சமெல்லாம் உங்களுக்கு தான். அப்பா கரெக்டா சொல்லிட்டாரு.
இந்த அன்பு இல்லத்துக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்ய நினைச்சா நீங்க தான் மறுபடியும் எங்களுக்கு செய்கிறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதரோட வாழ்க்கையும் உயர்வு பெறணும். அப்போ அது இந்த இல்லத்தோட வெற்றி தான். அன்பு இல்லம் தனி மரமா நின்னா பெருங்காத்து வீசினா மரம் சாஞ்சிடும். இதே மரம் மற்ற மரங்களோட சேர்ந்து தோப்பா நின்னா ஒன்றும் செய்யாது. நீங்க எல்லாரும் தான் எங்க பலம். இவன் எதுக்கு இங்க வரான்? வணக்கம்மா தங்கச்சி. வணக்கம். என்ன இது எக்ஸிபிஷனா? மாப்பிள்ள சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. குளோபல் வேர்ல்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீ என்னடா அண்ணா மொக்க விஷயத்த வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்க? மாமா தாண்டா அந்த காலத்து ஆளு. கருணை இறக்கம்னு ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு அவஸ்தைப்பட்டு நின்றுட்டு இருக்காரு. அதுக்கு உன் சப்போர்ட் வேற. டேய், நீ பிஇ ஸ்டேட் ரேங்க், அப்புறம் எம்பிஏ வேற. டேய், நீ எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டியவன். 10 பிச்சைக்கார பயல்களை வச்சுக்கிட்டு இவனுங்களை வச்சு நீயும் பிச்சை எடுத்துக்கிட்டு அவனுங்களுக்கும் போட்டு நீயும் தின்னுக்கிட்டு. டேய், என்னடா பொழப்புது? இல்ல நான் மாப்பிள்ளைங்கிற உரிமையில பேசுறேன். மோகன், நீ வந்தியா, அப்பாவை பாத்தியா, அதோட நிறுத்திக்க. அதான் லிமிட். Don't exceed your limit. நல்லத சொன்னா இந்த காலத்துல எவனுக்குடா பிடிக்குது? நாளைக்கு நீ கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிற்கும் போது, ஏண்டா நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளையா, ஒரு வார்த்தை இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு என்ன கேட்டக்கூடாது பாரு. அதுக்கு தான் சொன்னேன். புரிஞ்சுதா? கேட்டா கேளு, இல்ல எக்கேடு கேட்டு போ. எனக்கு என்ன? வை டிஸ்பியூட்? வைத்தியக்காரன் பேரை பாரு, மோகன். இவன் எதுக்கு இங்க வரான்? ஆளும் நடையும் பேச்சும் கூட கூலிங் கிளாஸ் வேற. அப்பாவுக்கு சிஸ்டர் சன் ஆயிட்டான். தாய் மாமாவை பார்க்க வரான். நாம எப்படி வராதுன்னு சொல்ல முடியும்? அவனை பார்த்தாலே பெரிய கிரிமினல் மாதிரி தெரியுது. மாதிரி என்ன? கிரிமினலே தான். இறக்கப்பட்டு அப்பா பணத்தை கொடுக்கறாரு, அதை மிஸ்யூஸ் பண்றான். அப்பா இருக்காரே, எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருக்க போனா. அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கிறவனுக்கு மாமா ஏன் பணம் கொடுக்கணும்? ஏதாவது சென்டிமெண்டல் ரீசனா இருக்கும். அப்பா அமைதியா இருப்பாரு, ஆனா கோபம் வந்துருச்சுன்னா யார் சொல்லியும் கேட்க மாட்டாரு. புயல் மாதிரி விஸ்வரூபம் எடுப்பாரு. சக்கர நாற்காலியில இருக்கிற மனுஷனை மோகன் அண்டர் எஸ்டிமேட் பண்றான். விளைவுகளை சந்திக்கட்டும். சரி, பேங்க்குக்கு போயிட்டு வந்துடலாமா? இல்ல, மோகன் போனதுக்கு அப்புறம் போலாம். சரி வா. ஏன்பா மோகன், இப்படி அடிக்கடி பணம் கட்டு தொந்தரவு பண்ணாதான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏதோ அவசரத்துக்கு உதவலாம், இப்படி அடிக்கடி கொடுக்க முடியுமா? ஏதாவது தொழில் செய், அதான் முறை. மாமா, உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும் மாமா. நான் என்ன நினைச்சு வந்தனோ அதையும் நீங்களும் சொல்லிட்டீங்க. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இனிமே பணம் கேட்டு நான் இங்க வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க காலில் இருக்கிறத கழட்டி என்ன அடிங்க மாமா. ஆமா மாமா, தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, இடமும் பார்த்தாச்சு. மாமா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதா. இனிமே தங்கச்சிக்கும் பிரச்சனை இல்ல, உனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு. நல்லா இரு. ஆமா, என்ன தொழில் செய்ய போற? எங்க இடம் பார்த்திருக்க? கண் கண்ட தெய்வம் நீங்க தானே மாமா. உங்க பேர்ல தான் கடை இருக்கும். இடம் எங்க பார்த்திருக்கேன்னு கேட்டீங்க. கையில வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கு மாமா நெய் கலையணும்? இதே இடம் தான், நம்ம அன்பு இல்லதான். என்ன மாமா ஷாக் ஆயிட்டீங்க? இதுல பாதி இடம் உங்க தங்கச்சிக்கு சொந்தமான இடம் இல்லையா? டேய், ஓவரா பேசாத. தங்கச்சி இதுல இழுக்காத. இடத்தை பத்தி நீ பேசக்கூடாது. நான் பேசல மாமா. என்ன பேச வச்சது யாரு?
நீங்க தானே? ஏதோ ஏழைங்களுக்கு சோறு போடுறாரு மாமா, புண்ணியம் தானே, போடட்டும். பெரிய மனுஷன் அவரே எங்களை கூப்பிட்டு, இந்தாம்மா இதுல பாதி இடம் ஒன்றுதான், ஒரு கையெழுத்து போட்டு மார்க்கெட் ரேட் என்னவோ அதை வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கலாம். நாங்க என்ன முடியாதுன்னு சொல்லியிருப்போம்? ஹலோ. அம்மா, நான் மோகன் பேசுறேன். என்னப்பா? ஆமா, உங்க அப்பா சொத்துல உனக்கு பங்கு இருக்கா? இருக்குடா. பாதி இடத்த மாமா உனக்கு தரணும் தானே? கண்டிப்பாடா. இத கேட்க எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீ கேட்காம வேற எவன்டா கேட்பான்? நீ கேட்டாக்க இடத்த கொடுத்தே ஆகணும். எப்படி மாமா, உங்க சந்தேகம் தீர்ந்துதா? பெண்களுக்கு சொத்துல சரிவிகிதம் உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுது, நான் சொல்லல. இந்த இடம் என் உழைப்புல நான் வாங்கினது. என் அப்பாவுக்கு பெருமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் பேர்ல பத்திரம் போட்டேன். என் பேர்ல மாத்தி எழுதணும்னு என் அப்பா சொன்னப்பெல்லாம் அவரு பேர்லயே இருக்கட்டும்னு நான் உறுதியா இருந்தேன். மாமா, பழசையெல்லாம் பேசி இப்போ புண்ணியம் இல்ல. உங்க தங்கச்சிக்கு நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கலாம், அதுக்காக உரிமையை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? நான் உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் தரேன் மாமா. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனா உங்களுக்கு தான் அசிங்கம், அதான் சொல்றேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை இங்க நின்னு நீ பேசக்கூடாது, போடா வெல்ல. சரி சரி, சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, நல்ல முடிவா இருக்கணும். ஏய் மோகன், மோகன், டேய் மோகன், டேய் மோகன், நில்றா, நில்லுங்கறல. டேய் மோகன், மோகன், ஐயோ அம்மா.